தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புலனாய்வு துறையில் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்னென்னு ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த துறையில் கல்வி எலிஜிபிலிட்டி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ அண்ட் டிகிரி. அது வந்து பிரிஃபையாக பின்னாடி நோட்டிஃபிகேஷனில் நம்ம பார்ப்போம். இதோட சம்பளம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 81,100 ரூபாய் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இதோடைய கடைசி இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு 14/9/2025 நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காலியிடம் 394. தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நம்ம பொதுவாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மேன் அண்ட் உமன் 2 பேருக்குமே இதுக்கு ஜாபுக்கு போர்ட்டபுளான ஒரு ஜாப் தான். இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து ஜாப்பு எப்படி டிஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் 2. இதில் கிளாஸிஃபிகேஷன் ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சி லெவலில் எக்ஸாம் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா 25,500லேருந்து 81,100 வரைக்கும் இருக்கும். டோட்டல் வேகன்சி மொத்தம் 394 கொடுத்துருக்காங்க. இது கேஸ்ட் வைஸில் அவங்க பிரிச்சிருக்காங்க. யூஆருக்கு 157, இடபிள்யூஎஸ்க்கு 32, ஓபிசிக்கு 117, எஸ்சிக்கு 60, எஸ்டிக்கு 28. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 394 வேகன்சி அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ சைடில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்துச்சுன்னா எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன், இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம் எ கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கணும். இதே இது பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா சயின்ஸ் வித் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஃப்ரம் ஏ கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும். பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃப்ரம் ஏ கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஏஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்ச தகுதி 18 வயசு நீங்கள் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 27 வயசுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசியில் உள்ளவங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதே அப்பர் ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு வந்து 40 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து எக்ஸாம் 3 டைப்பாக வைப்பாங்க. டயர் 1, டயர் 2, டயர் 3ன்னு இருக்கும். டயர் 1 நம்ம நார்மலாக எழுதுகிற மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் தான் பேசிக்காக. இதில் வந்து 100 கொஸ்டின் இருக்கும். 25% மென்டல் எபிலிட்டியும், காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்டஸ் பர் எசென்டியல் குவாலிஃபிகேஷனில் 75% இருக்கும். 100 கொஸ்டின் 2 மணி நேரம். நெகட்டிவ் மார்க்கு கண்டிப்பாக உண்டு. டயர் 2ல் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட். இது ப்ராக்டிக்கல் பேஸ்ட் அண்ட் டெக்னிக்கல் இன் நேச்சுரல் இருக்கும். இதுக்கு 30 மார்க் கொடுத்துருக்காங்க. டைம் டூரேஷன் இல்லை. டயர் 3ல் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அண்ட் பர்சனல் டெஸ்ட். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 20 மார்க்கு. இதுக்கும் டைம் அவங்க கொடுக்கல. சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் எங்கெங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தமிழ்நாடு 112லேருந்து 118 வரைக்கும் நமக்கு இந்தந்த இடங்களில் எக்ஸாம் நடக்கும். முக்கியமான டைம் பார்த்தீங்கன்னா, இதோடைய ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 23/08/2025 ஆன் ஆயிரும். க்ளோசிங் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 14/9/2025 வந்து இது க்ளோஸ் ஆகிரும். லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார் ஃபீஸ் த்ரோ எஸ்பிஐ செல்லான். நீங்கள் பேங்கிங்க்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுறது 16/9/2025 நீங்கள் இதுக்கு அப்ளை பேங்கிங்கில் அமௌண்ட் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதுக்கு இதோட அஃபிஷியல் வெப்சைட்டும் இதில் டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹவு டு அப்ளை, இதை நீங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதையும் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து நல்ல ஒரு ஜாப்பு. இதுக்கு நீங்கள் சூட்டபுள், உங்களுக்கு எலிஜிபிலிட்டியாக இருந்துன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனும் அமைக்கிறீங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சோசியல் மீடியாவில் உள்ள எல்லா லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும், அப்புறம் ஹிண்ட்ஸ், அப்டேட் எல்லாமே நம்ம சோசியல் மீடியாவில் கூட கொடுத்துருக்கோம்.